ஹாய்டா எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஷோ இன்றைக்கு அம்மாவோட அருள்மொழிகளில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா சொல்கிறாங்க சாதகன், அதாவது வந்து ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டவங்கலாம் சாதகன் அம்மா சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து பயிற்சி செய்கிற ஆரம்ப காலகட்டங்களில் வந்து இந்த கடைகளில் வாங்குற சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்டா இப்போ ஒருத்தர் வந்து டீ ஊற்றுறாரு கடையில், அவர் வந்து அதிக லாபம் பெறதுக்கு தான் அவர் யோசிப்பார். இப்போ வந்து டீயில் சீனி எப்படி குறைக்கிறது அப்படி ஒவ்வொரு விஷயம் அவர் யோசிப்பார் இல்லையா? அப்போ அங்கே வந்து அதிக லாபம்ன்றதை பற்றி தான் அவர் யோசிப்பார். அப்போ அவர் யோசிக்கிறது வந்து அது குடிக்கிற எங்களுக்கும் வரும், அந்த எண்ணம் அலைகள் வந்து எங்களை தாக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆனால் வந்து அம்மா சொல்கிறாங்க, இப்போ பிரேம பக்தி இருக்குது இல்லையா, அந்த இறைவனோட உறவாறு, அந்த பிரேம பக்தியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது தாக்காதேண்டா. அவங்க வந்து இறைவனோட உறவாடிக்கிட்டு இருக்கிறதால எப்போவுமே வந்து எங்கேயுமே இறைவனை கூட்டிட்டு தான் போவாங்க. ஸோ வந்து அங்கே வந்து அவங்களோட எண்ணெய்கள் வந்து இவங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ வந்து இதுலேருந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அம்மா சொல்கிறாங்க, இது வந்து நாங்கள் முயற்சி செஞ்சால் சரி, கண்டிப்பாக அந்த பிரேம பக்தியை வளர்த்துக்கணும், அவ்வளோதான். வளர்த்துக்கும் போது அம்மாவே அதை பார்த்துப்பாங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்படி பிரேம பக்தியில் இருக்கவங்க வந்து கவலைப்பட தேவையில்லை, எங்கே போனாலுமே நாங்கள் இறைவனை கூட்டிகிட்டு போகிறதால கவலைப்பட தேவையில்லை. ஸோ வந்து அடுத்தது வந்து இப்போ அம்மா சொல்கிறாங்க, அதிக லாபம் ஈட்டுறதுக்காக ஒரு செயலை செய்யக்கூடாது. இப்போ ஒரு வேலை செய்கிறோம்னா அது எவ்வளோ அதிக லாபம், எவ்வளோ லாபம் வரும் மட்டும் நாங்கள் யோசிக்கக்கூடாதாம்னு சொல்கிறாங்க அம்மா. சுயநலமாக யோசிக்கக்கூடாதாம். அதாவது வந்து இதனை இறைவனுக்காக தான் செய்கிறா அப்படின்னு ஒரு மனசு, சரணாகதி மனப்பான்மையில் செய்யணும்னு அம்மா சொல்கிறாங்கடா. ஸோ ஓகே, இதுலேருந்து 2 விஷயம் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து சுயநலம் இல்லாமல் இறைவனுக்காக தான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாட்டிக்கும் பரவாயில்ல, இப்போ இறைவன் கொடுத்த கடமை இறைவன் தான் தந்திருக்காரு அப்படின்ட்டு அது வந்து அதில் இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இறைவனுக்காக நான் இந்த வேலை செய்கிறேன்ட்டு இறைவனுக்கு மட்டும் வேலை செய்யுங்க. ஸோ லாபம் அதெல்லாம் யோசிக்காதீங்க, கடமையை மட்டும் செய்யுங்க. அடுத்தது வந்து பிரேம பக்தியில் இருக்கும்போது இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ அலை அடித்தாலும் சரி, அதாவது இந்த பூர்வ ஜென்மத்து வாசனை இப்படி எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, அது வந்து இறைவனை பார்த்துருப்பாரு. ஏன்னா பிரேம பக்தியில் இருக்கும்போது அதெல்லாம் நம்மளை தாக்காதுன்னு அம்மாவே சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து இன்னொன்று என்னடாடா, இப்போ வந்து நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த அம்மா மேலே நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அம்மா அந்த பாவத்தை உங்களுக்கு காட்டுவாங்க. இப்போது எனக்கு யாரும் இந்த வேலையை எனக்கு அம்மா காணும், அம்மா எனக்கு என்ன குழப்பம் வந்தாலும் எனக்குள்ளே இருந்து அம்மா ஏதோ ஒரு வழியில் எனக்கு டாக்டர்ல அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு அம்மா அதே பாவத்தில் வெளிப்படுவாங்க. இப்போ நீங்கள் யாரையும் நம்பாமல் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வருதுன்னு சொன்னால் யாருக்கிட்டையும் கேட்கல, அம்மாவே கிளியர் பண்ணுவாங்க விட்டுட்டிங்கன்னா அம்மா ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா நீங்கள் அம்மாவை நம்பியிருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் எப்படி அம்மா பார்க்குறீங்களோ அப்படி உங்களுக்கு வெளிப்படுவாங்க. இப்போ அம்மாவை காளியாக பார்த்தீங்கன்னா அம்மா காளி மாதிரி உங்களுக்கு அந்த பாவங்களை காட்டுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி, நீங்கள் அம்மாவை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி அம்மாவும் தன்னை மாற்றி உங்களுக்காக இப்போ ஒவ்வொருத்தருக்காகவும் இறைவன் தன்னை மாற்றுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு என்ன பாவமோ அப்படி அம்மா உங்களுக்கு உங்கள் கூட இருப்பாங்க. ஸோ வந்து யாருமே உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, அம்மாவை நம்பினீங்கன்னா அம்மா கிட்ட மட்டும் அம்மா கிளியர் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் அப்படியே அதை விட்டுருங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, நீங்கள் எப்படி அம்மா கிட்ட உங்கள் பாவத்தை காட்டுறீங்களோ அப்படி அம்மா உங்களை மேலே அந்த இதை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு அம்மா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் அம்மா வந்து சொல்கிறாங்க, இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து அம்மா கிட்ட தரிசனத்துக்கு வரார். அப்போ வந்து அவர் இங்கிலீஷில் பேசுகிறார். அப்போ வந்து அவர் நினச்சிருக்கார் மனசில், நான் இங்கிலீஷில் பேசினா அம்மா வந்து இங்கிலீஷ்லேயே எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அம்மா வந்து மலையாளம் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் அந்த அவங்க பேசுகிறத வந்து இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அம்மாவுக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் நடக்குது. ஆனால் இவர் நினச்சிருக்க இல்லை அம்மா தானே ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருக்க. ஸோ அதால் அம்மா வந்து அவருடைய பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அம்மாவே இங்கிலீஷில் பேசியிருக்காங்க இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அவர் எப்படி நினைச்சாரோ அப்படி அம்மா வெளிப்படுறாங்க. ஸோ அம்மா அப்படி தான் சொல்கிறாங்க, நீ என்ன எப்படி நம்புறியோ நான் அப்படி உனக்கு என்ன வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அம்மா இது எக்ஸாம்பிள் தான் சொல்கிறாங்க. நமசிவாய.